ஹாய் எவ்ரி ஒன். என் பேர் பார்த்தீங்கன்னா மணியன்றன். நான் ப்ரொஃபினா டெக்னாலஜிஸ் ராமநாதபுரம் பிரான்ச்சில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இகேட் அண்ட் இ பிளான் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு கேபிஆர்லேருந்து வந்திருக்காரு. ஏற்கனவே கேபிஆரில் வந்துட்டு விஷ்ணு அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து 3 lakh எல்பிஏக்கு நாங்கள் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி இவரும் வந்துட்டு வந்திருக்காரு. நம்ம இவர்கிட்ட வந்துட்டு கேட்போம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம், இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹாய் ஓம் பிரகாஷ், இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்? நீங்கள் ப்ரொஃபைல் டெக்னாலஜிஸ் வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம்? என் காலேஜோட பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் சொன்னார் சார். அப்புறம் ஃப்ரெண்ட் ஏற்கனவே பிஎஸ்சி கேடாக அட்டன் பண்ணி த்ரீஎல்பியில் பிளேஸ் ஆகிருக்கோம் சார். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது சொன்னாரா நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி? சார் இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும், நல்லா அட்டன் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சார் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார் இன்டர்வியூ நல்லா போச்சு சார். என் பெஸ்ட் நல்லா கொடுத்துருக்கேன் சார். ஓகே, அப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஎல்சி ஸ்கேடா ப்ளஸ் வந்துட்டு இகேட் அண்ட் இ பிளான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துட்டு இன்னும் நம்ம ராமநாதபுரம் பிரான்ச்சில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தோஸ் ஹூ ஆல் த இன்ட்ரெஸ்ட் ப்ளீஸ் கம் டு அஸ். ஏற்கனவே இப்போ கேபிஆர்லேருந்து ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகே ஓம் பிரகாஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அஸ். ஓகே.